ஆனால் இந்த திருச்செந்தூர் திருக்கோயிலுடைய குடமுழுக்கு என்பது நடத்தக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக மதுரை கிளையில் மாத்திரம் 3 தடவை 3 வெவ்வேறு காரணங்களுக்காக வழக்கு, 3 வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்படுகின்றது. இறுதியாக ஒரு வழக்கு ஐவர் குழுவை வைத்து இந்த குடமுழுக்கு நிர்ணயித்த நேரத்தை மாற்ற வேண்டும் என்று ஒரு வழக்கு. அந்த ஐவர் குழுவையும் நியமிக்கிறது நீதிமன்றம். அந்த ஐவர் குழுவில் 4 பேர் ஏற்கனவே துறை நியமித்திருக்கின்ற 6 to 7 வரையில் நியமித்திருக்கின்ற முகூர்த்த நேரம் தான் பொருத்தமானது என்று தீர்ப்பளிக்கிறது. மீண்டும் அதற்கு மீண்டும் வழக்கு. கடைசியாக நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கை தள்ளுபடி செய்து எப்படி இந்திய அளவில் செந்தூர் ஆபரேஷன் புகழ் பெற்றதோ அதுபோல் எங்களுடைய முதல்வர் அவருடைய ஆட்சியில் திருச்செந்தூர் ஆபரேஷன் இன்றைக்கு புகழ் பெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தடைகள் பல உண்டு, தகர்த்தெறிகின்ற திடந்தோள்கள் எங்கள் முதல்வருக்கு உண்டு. ஆம், அவருடைய வெற்றி பயணத்தில் ஆன்மீக உலகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை வரலாறு படைக்கும் 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 என்பதை கூறி இவ்வளவு தடைகள் எதற்கு என்று யோசித்து பார்த்தோம். ஆம், இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இது ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி என்று பிம்பம் அமைக்க பார்த்தார்கள். இன்றைக்கு மாத்திரம் சொல்லுகிறேன், 41 திருக்கோயில்களில் இன்றைக்கு மாத்திரம் குடைமுழுக்கு. நம்முடைய சென்னையிலே இருக்கின்ற சென்னகேசவ பெருமாள் திருக்கோயிலில் காலையிலே 6 to 7 மணிக்கு குடமுழுக்கு. அதில் பங்கேற்றுவிட்டுத்தான் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்றோம். ஏன் இப்படி எல்லாம் தடைகள்? இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று நிலைநிறுத்தத்தான் இவ்வளவு படாத படுகிறார்கள். என்னை பொறுத்தளவில் கடைசியாக ஒரு கூற்று, முருகனுடைய வேலும் முருகனுடைய அருளும் எங்கள் முதல்வர் கையில் இருப்பதால் எந்த தடைகள் வந்தாலும் தகர்த்தெறியப்படும். 2026 ஆண்டு என்னப்பன் முருகன் அருளால் மீண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் நிலைபெறும் என்று கூடி திராவிட மாடல் நாயகன் என் உயிரின் மேலான அன்பு முதல்வர் அவர்களை வருக 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 என்று வரவேற்கின்றேன்.